புத்தகம் எழுதுவதற்கு அடிப்படையில் நமக்கு உடற்பயிற்சி செய்யணும். அப்பதான் புத்தகம் எழுத முடியும். அது மாதிரி புத்தகம் படிக்கிறதுக்கு கூட நம்ம உடற்பயிற்சி செய்யணும். அப்பதான் புத்தகம் படிக்க முடியும். புத்தகம் படிக்கிறது ரொம்ப எளிதான செயல் கிடையாது. டிவி பார்க்குற மாதிரி எளிதான செயல் கிடையாது. டிவி பார்க்குற மாதிரி, மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்குற மாதிரி ரொம்ப எளிதான செயல் கிடையாது. நம்ம உடற்பயிற்சி செய்து கொண்டு டிவி பார்த்தா டிவியில் பயனுள்ள நிகழ்ச்சிகளை நம்ம பார்ப்போம். உடற்பயிற்சி செய்துவிட்டு ஒரு மொபைல் ஃபோனை எடுத்தால் அதில் நம்ம பயனுள்ள செய்திகளை பார்ப்போம். பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம பார்ப்போம். உடற்பயிற்சிங்கிறது ஒரு வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியது. ஒரு தரத்தை உயர்த்தக்கூடியது. வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அணுகுமுறை. மொபைல் ஃபோனையோ அல்லது அல்லது பொழுதுபோக்கு அம்சங்களையோ டிவியையோ நாம் குறை சொல்வது தவறு. நம்மிடம்தான் தவறு உள்ளது. நாம் செய்கிற தவறு என்னென்னா உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது. பெரும்பாலானவர்கள் உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது. உடற்பயிற்சி செய்யலைனாலே அவருடைய வாழ்க்கை தரம் அன்றைய தினம் குறைந்துவிடும். இன்றைக்கு உடற்பயிற்சி செய்தால் இன்றைக்கு நமது வாழ்க்கை தரம் உயரும். நாம் தரமான செயல்களில் இன்று ஈடுபடுவோம். அப்போ அது மாதிரி தான் உடற்பயிற்சி அந்த அளவுக்கு முக்கியமானது. அது மாதிரி புத்தகம் படிக்கணும். ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களை புரிஞ்சுக்கணும். புத்தகம் படிக்கணுங்கிற அந்த உணர்வுக்கே உடற்பயிற்சி காரணமாக இருக்குது. சிறுவர்கள் புத்தகம் அவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அவங்க எப்படி புத்தகம் படிக்கிறாங்க அப்படின்னா, அப்புறமா எல்லாருமே பள்ளிகளில் படிக்கிற அத்தனை பேருமே புத்தகங்களை படிக்கிறார்கள். பள்ளி பாட புத்தகங்களை படிக்கிறார்கள். அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஓடுறாங்க, விளையாடுறாங்க. சின்ன வயசு ஓடுறாங்க, விளையாடுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு உடலுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கிறது. அந்த பயிற்சி அதனால சின்ன வயசில் உள்ளவங்க புத்தகம் படிக்கிறது அவங்களுக்கு அந்த அளவுக்கு இயல்பாக இருக்கும். அதுவே பெரியவங்க உடற்பயிற்சி செய்கிற பழக்கம் இந்தியா போன்ற ஒரு பின்தங்கிய 3ஆம் தர நாடுகளில் உடற்பயிற்சி செய்கிற பழக்கம் மிக மிக குறைவு. அதற்கு வாய்ப்புகளும் குறைவு. வெறும் உடற்பயிற்சி இல்லை, உடல் உழைப்பு, ஒரு விளையாடுவதற்கு கூட இங்கே விளையாட்டு மைதானங்கள் கிடையாது. விளையாடினால் கூட அத்தகைய உடலுக்கு கிடைக்கிற அந்த பயிற்சி, விளையாடும் போது உடலுக்கு கிடைக்கிற பயிற்சிங்கிறது ஒரு புத்தகம் படிப்பதற்கு ஊக்கமாகவும் உற்சாகமாக இருக்கும். புத்தகம் படிக்கும்போது புரியும். அந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் புரியும். அந்த மனசு அதில் ஈடுபடும். நீங்கள் எந்தவித உடற்பயிற்சியுமே செய்யலை, எந்தவித உடல் உழைப்புமே ஈடுபடவில்லை, விளையாடவில்லை, ஆடவில்லை, நடனம் ஆடவில்லை, இப்படி உடலுக்கு எந்தவித பயிற்சியுமே இல்லாமல் புத்தகத்தை படிக்க வேண்டும் அப்படி இல்லாமல் இருந்தால் புத்தகத்தை படிக்கணுங்கிற ஆர்வமே வராது. அது மாதிரி புத்தகத்தை எழுதணுங்கிற ஆர்வமும் வராது. அதனால் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். வெறுமனே நம்ம பிரச்சனைக்கு என்ன காரணம்? இப்போ இந்தியாவில் புத்தகம் படிக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படின்னா சிலருக்கு நம்மளால் புத்தகம்லாம் படிக்க முடியாது, பள்ளிக்கு அந்த காலம் முடிஞ்சு போச்சு, பள்ளிகளில் படித்த காலம் முடிந்து வேலை செய்து கொண்டிருப்பார்கள், இனிமேல் நம்மால் புத்தகம் படிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம வயசு, அதாவது இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் புத்தகம் படிப்பதற்கு வயதே கிடையாது. புத்தகம் படிப்பதற்கான அந்த ஊக்கம் நமக்கு இந்த உலகம், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் வழங்கி கொண்டே தான் இருக்கும். அதை நாம் எப்படி பெற வேண்டும் என்றால், புத்தகம் படிப்பதில் நமக்கு ஆர்வத்தை எப்பொழுது ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த புத்தகம் படிப்பதற்கான ஆர்வம் நமக்குள் இயல்பாகவே எழும். புத்தகத்தையும் ஈடுபாட்டோடும் ஒரு மனநிலையை ஒருமுகப்படுத்தி கொண்டு அந்த புத்தகத்தை படிக்கவும் முடியும். அதனால் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் புத்தகம் எழுதவும் முடியும். புத்தகம் படிப்பதற்கும் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய நிர்பந்தம், கட்டாயம் எல்லாம் இருக்கிறது. இதனையெல்லாம் புரிந்து கொண்டு தான் நாம் புத்தகத்தை படிக்க வேண்டும். நன்றி.